தந்தீங்க. ஆமாங்க. தண்ணி இருக்குதா? இருக்குதா? எத்தனை அடி? 9 அடி இருக்குது பாருங்க. ஆசை நம்ம கீபோர்ட் மேல உட்காரு. மணி மதிவானா அரசபையில் நாட்டிய மாடிய நாட்டிய மணி ஐயா நாட்டிய மணி பெண்களுக்கு கடின சன்மானத்தை கொடுப்பது அது மட்டும் முடியாது. மருத்துவ உணவளிப்பது அது அருமை. அப்பா மகனே அயல் நாட்டுக்கு சென்று சந்தோஷமாக படுத்திக் கொண்டு அப்படி இருக்கும் தருவாயில் எப்படி மகனே எல்லாம் சிறப்புதான். எவ்வித பணிப்பாடு நாம் காண முடியாது. அப்படிதான் மகனே இப்படி வேகப்பட குடிமக்கள் மகனே குறையில்லாமல் நல்லபடி ஆட்சி வருகிறேன். நம் நாட்டு மக்களுக்கு குறையில்லையா? ஆமா நம் நாட்டு மக்களுக்கு குறை இருக்கிறதப்பா. குறை நம்முடைய நாட்டில் குழந்தைவது கொள்ளை அடைப்பது பல கண்டிப்பர்களை கற்பனைப்பது இப்படிப்பட்ட இழிவான சில செய்து கொடுக்கின்றான். ஓ கருத்தம் அவன் மட்டும் என் கையில கிடைச்ச நீதிமன்றத்தை நிக்க வைத்து சரியான தூக்கி அவர் எங்கிருந்தாலும் சரி தேடி கண்டுபிடித்து தரவனை இழுத்து கொண்டு வந்து தங்கடத்தில் நானும் பிறக்கிறேன். அந்த கருத்தை உங்களுடைய கண்ணால் பார்த்தவன் நான் ஒருவன் மட்டும்தான். அந்த கல்வனை கண்டுபிடிப்பதற்காக நான் தான் சென்றேன். நான் தான் சென்றேன். அறிவு கட்ட நாயை வேண்டாம். சாதாரண ஒரு தளபதி மனையை கருத்தால் செய்து முடிப்பவர். சாதாரண ஒரு செருப்புக்கு தந்தைக்கும் நாடாள பிறந்த எனக்கும் அறிவுரை நீ சொல்வதா சட்டம் ஒரு மவுத் நாதன் கால்முடி அரைமுடி முக்காமுடி முழு முடி எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த மணிமுடியாக நாட்டு முதுகெலும்பு நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அனுபாடுபட்டவர் அரசு பேசி தொடர்ந்து மன்னிப்பு காத்து விடு. மன்னிப்பு கேட்க பரபரப்பு பிறந்தவன் நான் கிடையாது. மன்னிப்பு கேட்கும் அளவுக்கு நான் கூட தவிர்த்தை விளையப்பா. காலங்கள் ஒன்றாக திரட்டும். அந்த கல்வனை கண்டுபிடிப்பது கடமையாகட்டும். மதிவானன் அறியாதவன் தெரியாதவன் புரியாதவன் ரத்தத்துக்கு பேசுகிறான். என்னை பொறுத்தவரை மாதிரி நீதான் மன்னிக்கணும். தளபதியாரே நாட்டில் மூன்று நடபடி கொண்டிருக்கிறார். காலை கூடி உதவுவதற்குள் மூடி கொண்டிருந்து நீதிமன்றத்தை அவன் எங்கிருந்தாலும் சரி தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டும். அப்படி கருத்த ஒவ்வொரு யாரும் சேர்ந்து விட்டால் என் நாட்டிற்காக முதுகெலும்பாக உழைத்தவன் என்னை பார்த்து கால் செருப்புக்கு சமன் சொல்லிவிட்டு செல்கிறான். என் நாட்டு இளவரசன் அதை கேட்டு செத்த பெறமாற்ற செல்கிறான். உறங்கிக் கொண்டிருந்த சிங்கத்தை தட்டு எடுத்து விட்டார். என்னை பகைத்து வாழ முடியுமா? வாழத்தை விடுவேன். மன்னர் குடும்பத்தையே வேரோடு கருவறுக்க வேண்டும். மன்னர் குடும்பத்தை பழிவாங்க வேண்டும் என்றால் என் காதலை வேறுடைய சந்தித்தா இதற்குண்டான வழி பிறக்கும். யாரை சந்திக்கிறோம்?
சாமி மேடந்தானே கொடுக்கிறாரு சித்தாளு பண்ண இழுக்கிறாரு இந்நாட்டு தளபதியார் கத்தி மகளாக வேல்விழி என பேர் பெற்று வாழ்ந்து வருகிறேன். ஆமாம், அனைதிலும் என் கூட வரும் என்று சிநேகிதை காணவில்லையே என் ரம்யா.
பார்த்து தன்னுடைய தாய் தந்தையும் காத்து தன்னுடைய கணவனையும் காப்பவனை தான் பெண். அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வேதபடி நாட்டில் ரம்யா என்ற பெயரோடு சிறப்புடன் வாழ்ந்தவர்கள் சென்று அக்காவை பார்க்கணும். அதற்கு முன்னதாக தங்கச்சி ரோஜாவை பார்க்கணும். ரோஜா அந்த ஒரு நொடிக்காக உதிர்வாயுது. இதே நாட்டில் ஏழ்மை கொள்வது பெண்ணாக பிறந்து ரோஜா அவர்கள் சீரும் சத்யா அக்கா ரோஜா அக்கா ஆமா நீங்க மூவரும் எங்கதான் போயிருந்தீங்க பேசாதக்கா ஏண்டி என் மேல அவனுக்கு போவோம் அக்கா உன்னை எங்கெங்கெல்லாம் தெரிஞ்சு தேடி தேடி காலெல்லாம் நோக்குதுக்கா எங்கெல்லாம் தெரியுங்க அக்கா இந்த ஊரு ஏரிக்கரை இந்த ஊரு குளத்தங்கரை தேடி தேடி காலெல்லாம் நோக்குதுக்கா யாரைய அறிவு கட்டவரை ஏரிக்கரை எனக்கு நடி அக்கா தவறா நடக்காதீங்க ஏரிக்கரைக்கு எதற்காக போவீங்க விறகு வெட்ட போனீங்களான்னு போய் பார்த்தேன் குளத்தங்கரை எனக்கு நான் வேலை தவறா நினைச்சுக்காதக்கா குளத்தங்கரையில துருத்து வச்சிருக்கீங்களான்னு போய் பார்த்தக்கா இதெல்லாம் தேடுவீங்களே அரண்மனையில என்ன பாத்தீங்களா இல்லையா அக்கா எனக்கு ஞாபகமே இல்லக்கா உனக்கு ஞாபகம் இங்க இருக்கிறது இல்லடி ஏக்கா இது மரண காலம் இல்லையா ஆமா சர்வ ஜாக்கிரதை உள்ளதானே இருக்கிற அரண்மனைக்குள்ள நீங்க என்ன தேட வேண்டிய அவசியமே இல்ல நீ எங்கடி போயிருந்த அக்கா நான் கோயிலுக்கு போயிருந்தேங்க சாமி கும்பிடு ஆமா என்னன்னு வேண்டிக்கிட்ட சொல்ல மாட்டேங்க ஏண்டி நடக்கட்டும் நான் அப்புறம் சொல்றேன் ஓஹோ சீக்கிரட்டா ஆமா சரிதான் நீ எங்கடி போயிருந்த அக்கா நானும் காலேஜுக்கு போயிட்டு வரேன்க்கா எந்த காலேஜ் ஏசிஎஸ் இரும்பேட்ல ஓ அங்க படிக்கிறியா ஆமா என்ன படிக்கிற நானாக்கா பிகாம் ஃபர்ஸ்ட் இயர்க்கா
சரிதான் சரிதான். ஏண்டி படிச்சா மட்டும் போதாது, நல்ல படிச்ச ஒரு கணவரா பார்த்து நீ திருமணம் செஞ்சுக்கணும். அக்கா அதுக்குதான் நீங்க இருக்கீங்களா ஐயோ பிசந்தனா நீங்க பார்த்து சொல்லுங்க கையில அவனை நீ லைக் பண்ணிடி. என்ன தம்பி போன் நம்பர் கொடுத்துடுற. கூட வர வேண்டியா வாங்கட்டே நல்லா இரு. என்னடா வரும்போது அம்மக்கிழமை ஆடலும் பாடலுமா வர ரொம்ப சந்தோஷமாயி போச்சுமா எனக்கு. ஆடலும் பாடலும். ஆஹா ஏண்டா ஆணை தினமும் எங்களுக்கு முன்பதாக வர வேண்டிய நீ என்ற மட்டும் எனக்கு காலதாமதமாச்சு. அந்த பஸ்ஸுக்குள்ள உட்கார்ந்து ஒரு அழகான பிஸ் ஓடி போய் கண்டுபிடிச்சு கொடுத்தமா ஒரு கிஸ் உடனே முதல் வீடு பார் ஒரு உத டிஷ் யாரான்னு பார்த்தா பக்கத்துல இருக்கிறார் ஐயா போலீஸ். அவருக்காக பயந்து நான் போய் சேர்ந்த மெட்ராஸ் பாரிஸ். அவங்க சினிமா தியேட்டர்ல ஓடிக்கிட்டு ரஜினி படம் அடுத்த வாரிசு. படத்தை பார்த்து வெளியே வந்தா வருது நம்ம ஊர் ஐயப்பன் வேண்டி டூரிஸ்ட் டிரைவருக்கு போட்டு ஒரு பாலிஸ் வேற நம்ம ஊரை கொண்டு வந்து விட்டாரு. அவருக்கு சொல்லித்தமா ஒரு தேங்க்ஸ். ஏண்டா ஏண்டா காலதாமதம் ஏண்டா ஏதோ கட்டு கதைகள் கொட்டி எழுந்துட்டேன். ஆமா நான் தெரியாம கேட்கிறேன். ஏண்டா அறிவு உனக்கு பாட வருவாடா? நீ தவறா நினைச்சுக்காதே. உனக்கு பாட்டு பாட வருமானு நான் ஷார்ட்டா கேட்டேன். பாட்டு தானே
அந்த சோழ கொல்ல ஓரத்திலே வண்ண வண்ண சீதாவிலே சின்ன சின்ன சீதாவிலே சேர்த்து வச்சே எனக்கு நான் சேர்த்து வச்சேன் அது சேர்த்துச்சோடா படித்ததிலே கனவிலும் பிரிஞ்சதில் ஆமானே 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 வட்டரு ஆமா 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 செய்ய மாட்டேன் எனக்கு என்ன சில பல கடமைகள்லாம் காத்து கொண்டு இருக்கிறது. அந்த கடமைகளை நான் முடிச்சிட்டு வரேன். நீங்க போய் அரண்மனையில் ஓய்வு எடுக்க போங்க. என் மாமா என்கிட்ட ஒரே ஒரு நாள் கூட பேச இருக்க மாட்டாரு. மாமா என்னை பார்த்து ஒரு வாரம் ஆச்சு. அந்த மனுஷன் எங்கதான் வராரு ஒண்ணுமே தெரியல, ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு அந்த மனுஷன் வரட்டும், அந்த மனுஷன் கிட்ட பேசவே